திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழா நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் முருகனின் முதலாம் படை வீடு அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் மலையில் உச்சியில் சிக்கந்தர் தர்கா உள்ளது. அங்கு டிசம்பர் 21ஆம் தேதி முதல் ஜனவரி 6ஆம் தேதி வரை கந்தூரி மற்றும் சந்தனக்கூடு விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் சந்தனக்கூடு விழா தொடங்கியது. ஆனால் விழாவுக்கு தடை விதிக்க கோரி மதுரை சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதி திருமதி ஸ்ரீமதி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஏற்கனவே உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மலை உச்சியில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்றும் அதற்கான தீர்வை உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கந்தூரி நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தர்கா கமிட்டி கந்தூரி நடைபெறும் என தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட அரசு வழக்கறிஞர் சந்தனக்கூடு விழாவுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் வேறு எந்த நிகழ்வுகளுக்கும் அனுமதி வழங்க மாட்டோம் என்றும் கூறினார். மலை உச்சியில் கோழி ஆடு பலியிடப்படவில்லை என்றும் அதற்கு அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்து வாதிட்ட தர்கா தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்பதால் அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மலை உச்சியில் கந்தூரி நடத்த தடை உள்ளதால் அதனை மலைக்கு கீழே நடத்திக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்த நீதிபதி திருப்பரங்குன்றம் மலை தர்காவில் சந்தனக்கூடு விழாவுக்கு மட்டும் அனுமதி வழங்கினார். சந்தனக்கூடு விழாவில் 50 நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்றும் தர்கா தரப்பில் கந்தூரி போன்ற விழாக்கள் நடத்தக்கூடாது என்றும் அவர் உத்தரவிட்டார். திருப்பரங்குன்றம் மலையில் கால்நடைகளை பலியிடவோ கீழே இருந்து மாமிசம் எடுத்து சென்று மலையில் சமைக்கவோ கூடாது என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார். வழக்கு விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.